மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி யுவர் இன் அதிர்ஷ்டம். உங்களுக்கு எதுக்கு அதிர்ஷ்டம்? 5ஆம் இடத்துல யார் இருக்கிறார்? குரு பகவான். 1 10 கூடையவர் 5ல். நல்லா பாருங்கள், மீனராசிக்காரங்க லைஃப்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். 1 10 கூடையவர் குரு பகவான் 5ல் உச்சம். சந்திரன் என்பவன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னு சொல்லுவார். பாதகாதிபதி வீட்டிலே செவ்வாய். இவர் 2 9 கூடையவர். இவர் பாதகாதிபதி புதன் வீட்டில் மிதுனத்தில் இருக்கார். இப்போதான் 6ஆம் இடத்துக்குடைய சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராஜ்யமே வேற, உங்களுக்கு எதிரியே கிடையாது. அவ்வளோதான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன். டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன? எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார், ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார், எல்லா காடும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார். இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார். சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு. சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. சார் லவ் ஓகே ஆகுமாவாதா? இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களுடன் பார்க்குறீங்க. உங்களுக்கான நற்செய்திகளோட ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி யுவர் இன் அதிர்ஷ்டம். உங்களுக்கு எதுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சி? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடத்துல யார் இருக்கிறார்? குரு பகவான். 1 10 கூடையவர் 5ல். நல்லா பாருங்கள், மீனராசிக்காரங்க லைஃப்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். 1 10 கூடையவர் குரு பகவான் 5ல் உச்சம். சந்திரன் என்பவன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதை சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். உங்களுக்கு உண்மையிலே ராஜாவாக போகிறீங்க, அது கொடுத்துருவார் சந்திரன். காரணம் என்னென்னா, அவர் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார். தொழிலில் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் இறங்கி அடிப்பீங்க. நான் தான் இனிமேல் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. பாதகாதிபதி வீட்டிலே செவ்வாய். இவர் 2 9 கூடையவர். இவர் பாதகாதிபதி புதன் வீட்டில் மிதுனத்தில் இருக்கார். இப்போ தான் நமக்கு ஒருத்தன் வருவான், அண்ணே வாங்கினே ஒரு கப்பல் செஞ்சு அந்த கப்பலையும் விமானம் வடிவில் செஞ்சு வானத்தில் பறக்க விடலானே. எது ஆவாத போகாத வேலையோ அது ஒருத்தன் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பான். அது நீங்கள் ஒரு வேலை நினச்சி சீரியஸாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியும், அவன் இங்கே தான் பக்கத்தில் ஒரு அலுமினிய கடை தான் வச்சுருக்கான், அவனுக்கும் ஏரோப்ளேனுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறது உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். இவன் ஒரு பெரிய ஆள் நினச்சி நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் சார், அப்புறம் பார்த்தா நம்மகிட்ட 500 கடை வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்புறமா தான் புரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதுவே கஷ்டம். ஆனால் அதை விட பெரிய ஈஸி என்னென்னா செலவு பண்ணுறது. நம்ம யாரையாவது பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா பெரிய ஆள் மனுஷன் மாதிரி இருக்காரு, நல்லா பண்ணுவார், நம்ம நினச்சிக்கிறோம். அவன் நம்மகிட்ட 500 வாங்க வந்திருக்காங்கிறது அப்புறமா தான் தெரியும். ஸோ 4ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது பணத்தையே எடுக்காதீங்க. பணத்தை எடுத்திங்கன்னா பணம் வராது, அதை முடிவு பண்ணிக்கோங்க. யாராவது என் உயிர் நண்பன் தயவுசெய்து எனக்கு காசு கொடு, தயவுசெய்து போயிடாதீங்க, போனீங்கன்னா கிடைக்காது, புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 கூடையவர் என்பது பேச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. மீனராசிக்காரர்கள் பேச்சு மணிக்கு ஃப்ளோவில் தான் அண்ணன் வாடா போடன்னு பேசுனேன், ஃப்ளோவில் வந்திருக்குண்ணே, ஃப்ளோவில் வரக்கூடாது, ஜாக்கிரதையாக பேசுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்குடைய சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராஜ்யமே வேறு, உங்களுக்கு எதிரியே கிடையாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களை ஜெயிக்க ஒருத்தன் பிறந்து வரணும். நான் 17ஆம் இடத்துல 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆட்சி பெறுகிறார். உண்மையிலே சீரியஸாக உங்களுக்கு சத்ருவே கிடையாது. அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இனிமேல் அடித்தாடக்கூடிய நேரம், அடித்து விளையாட போகிறீங்க. ஒன்லி 6 தான். 3 8 கூடைய சுக்கிர பகவான் நீச்சம். படா ஊருக்குள்ளே ஒருத்தன் போய் தொலைஞ்சிட்டான், நான் ரொம்ப நன்றி. ஏன்னா சுக்கிரன் இருக்கும் வரை வெறும் வியாதி, கடன், கஷ்டம் குத்திக்கிட்டே இருப்பாங்க ஊசி. காரணம் என்னென்னா 8 கூடையவன் ரணப்படுத்திகிட்டே இருப்பான் உடம்ப. அவன் போய் நீச்சம். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே இருக்காது, உடம்பு சரியாயிடும், நல்லாயிடுவீங்க. 17 தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ஆடி போய் அப்படி வந்தால் டாப்பில் வரும். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லா. 12ஆம் இடத்துல ராகு. ஒரு ராத்திரி கூட தூங்க மாட்டீங்க. 12ஆம் இடத்துல ராகுங்கிறது ஒன்று தான், பெட்டுக்கு மேலே பாம்பு உட்காந்துருக்கிறது ஒன்று தான். எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குது பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலனாலும் ஏதாவது நடக்கிற மாதிரியே தோணும். யாரோ நம்ம வீட்டுக்கு வெடி கொண்டு வச்சுட்டாங்களா, ஏதாவது நடந்துருச்சா, நம்ம வாசலில் போலீஸ்லாம் இருக்கு, ஏப்பா நீயே கற்பனை பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நம்மளே இந்த ஃபேக் இமேஜினரி ஃபியர்ஸ். நாளைக்கு வேறு என் மனைவியை சந்திக்க போகிறேன்,
2 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிறேன், போனோன்னே என்ன பேசுவான்னு தெரில, என்னவோ பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் ஆகாது. இமேஜினரி ஃபியர்ஸ் ஆல்வேஸ் பிகர் தென் த ரியல் ஃபியர்ஸ். முதல்ல நடக்கிறத அது நடக்கும்போது நடக்கட்டும், விடுங்க, என்னவோ நடக்கட்டும், ஃபேஸ் பண்ணுங்கள். கற்பனை கண்டே உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அது காசிப்ஸ் வரும். கேட்டிங்களாம்ல நம்ம ஆளுக்கு இந்த மாதிரியாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சிரித்தபடி கடந்து செல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை எரிக்க வேண்டிய விஷயங்களை கண்டு சிரித்து கொண்டு இருக்கக்கூடாது. சிரிக்க வேண்டிய விஷயங்களை எரித்து கொண்டு இருக்கக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. இது என்னோடய பாலிசி. ஒரு விஷயத்தை சிரிச்சுட்டு போயிடணும், அவனுக்கு வேல்யூ கொடுத்து அதை உட்காந்து எரிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை எரிச்சு போட்டுடணும், அதை உட்காந்து சிரிக்கக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு வேல்யூ கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கோவப்படுங்க. கோபம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. காசிப்ஸ் வரும், உங்களை பற்றி தவறாக பேசுவாங்க, அதுக்கு வழி கொடுக்காமல் பிஸியாக இருங்க. ரைட்டா? மீனராசிக்காரர்களுக்கு சகல சம்பத்துகளும் வந்துருச்சு. காசிப்ஸ் பரவாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் பழைய கேஸு, பழைய ஃபைல்லாம் தூண்டி தொருவாங்க. இந்த நேரத்தில் எய்தர் ஷூட் இட் ஆர் செட்டில் இட். ஒன்று முடிச்சு விட்ருங்க, இல்லது செட்டில் பண்ணிடுங்க. இல்லைன்னா கஷ்டம். மீனராசிக்காரர்கள் தூக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சிறப்பு. நண்பர்களே, இந்த ஒரு கிரக பயிற்சிகள் என்பது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடக்கின்ற ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. ஹெச்ஓடி சூரியன், அவர் தான் டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் என்னமோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நினச்சிக்கிறீங்க. அவர் தான் இங்கே டீம் லீடரு. அவர் மேஷத்துக்கு வந்தால் அது பேர் சித்திரை, அவர் கடகத்துக்கு வந்தால் அது பேர் ஆடி மாதம், அவர் சிம்மத்துக்கு வந்தால் அது பேர் ஆவணி, அவர் கன்னிக்கு போனால் புரட்டாசி, அவர் மார்கழிக்கு தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம். அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு. ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. ஆனால் இது இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில், அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன், அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேர் காப்பெல்லாம் கட்டிட்டு ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறைய. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்ட் நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழெலாம் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்ம ஆளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் வந்து இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க. அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள், அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறப்ப தான் பிள்ளையார் பட்டி போகிறது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐயில் வேணும் சார், சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் இது ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு முடிச்சு ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையே. ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை. அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஆல் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார். அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார். ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம். பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை, எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம்.
நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது. லவ் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார் குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள். இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்களுக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.